இப்படிலாம் என்னைக்கா நடந்திருக்கா மீஷோல? இல்ல உங்களுக்கு நடந்திருக்கா? சொல்லுங்க பார்க்கலாம் நீங்களே. நான் ரேட் சொல்லலாம், மேபி நீங்க வந்து அதுக்கு மேல நினைச்சிருக்கலாம். இல்ல நான் மிந்த்ரான்னு சொன்னவொன்னே நீங்க நம்பியிருக்கலாம். பட் உங்களோட ஸ்பெஷல் டேக்கு நீங்க போகணும்னு வச்சீங்கன்னா தாராளமா வேர் பண்ணுங்க. இந்த மாதிரிலாம் ஏன் நிறைய பேர் வந்து ரிவ்யூ பண்ணி போடலான்னு எனக்கு தெரியல. பட் நான் ஒரு கெஸ்ட்டில் தான் நான் வந்து ட்ரை பண்ணேன். ஏன் இந்த வாட்டி நம்ம வந்து பொட்டிக் ஃபினிஷில் இருக்கிற மாதிரியான ட்ரெஸ்ஸை வந்து நம்ம ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வாங்கி போட்டேன். ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு சேனல். நான் உங்கள் ஜம்னா. இன்னைக்கு மீஷோ வந்து பர்ச்சேஸ் பண்ண நல்லா கிராண்டான ட்ரெஸ்ஸஸ் தான் பார்க்க போகிறோம். எஸ், இது ரொம்ப இன்ஸ்டாலும் ட்ரெண்டிங்காக இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் தான் இது. வாங்க எப்படி இருக்குன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நான் வேர் பண்ணிக்க ட்ரெஸ் தான். இது நம்ம வீடியோவில் ஆல்ரெடி பார்த்துருப்போம். இது வந்து ஆஃப்டர் வாஷிங் கூட சொல்லலாம் நம்ம. ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிச்சமான ட்ரெஸ் இது. என் பர்த்டேக்கே நான் வேர் பண்ணேன். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. எதனாலனா இது ஒரு பொட்டிக் பீஸ் மாதிரி இருக்குது. எஸ், இது ஒரு பொட்டிக்கில் போய் நான் வாங்கிட்டு வந்து நான் வேர் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அவ்வளோ அழகாக ஃபிட்டிங்காக அந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் அழகாக கொடுத்துருக்காங்க. சீரியஸ்லி ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் தட் செல்லர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இது ரேஞ்ச் பண்ணால் 1478. 1478 ஒரு பொட்டிக் பீஸ் தான் தாராளமாக. டபுள் தாட்டே வேண்டாங்க. உங்களுக்கு ஆசையாக இருந்துச்சு இந்த ட்ரெஸ் உங்களுக்கு வாங்கணும், டபுள் தாட்டில் தான் இருந்தீங்கன்னா டபுள் தாட்டே வேண்டாம், பட்டுன்னு வாங்கிடுங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. நான் வந்து சும்மாலாம் சொல்லலை, நான் வாங்கியது வந்து மோர் தென் என் லாஸ்ட் பர்த்டேக்கு போட்டேன்னா அதுக்கு முந்தின பர்த்டே போட்டேன்னு தெரியல, மோர் தென் 1 இயருக்கு மேலே இந்த ட்ரெஸ் என்கிட்ட இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது, அவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது. இதில் வந்து சாஃப்ட் ஆர்கன்ஸாவில் கொடுத்துருக்காங்க. எஸ், ரொம்ப முடப்பான ஆர்கன்ஸா கிடையாது. தெரியுதா அந்த ஆர்கன்ஸை நான் இவ்வளோ க்ரஷ் பண்ணி இங்கே கொடுத்துருக்கேன் ஷால் நான். ஸோ ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ரொம்ப அழகாக. எனக்கு ஃபுல் ஹேண்ட்ஸு பாருங்கள், எனக்கு அதனால ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே மட்டும் அழகாக பொட்டானிக்கல் டிசைன் கொடுத்துருக்காங்க. இல்லை ஓவராலாக 5 கலர்ஸ் இருக்குது. எல்லா கலர்ஸுமே ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் இந்த கலர் இன்னும் பாப்பாக இருந்துக்கேதுக்காக இந்த கலர் நான் சூஸ் பண்ணேன். அப்போது ரொம்ப அழகாக இருக்குது. நெக் பீஸ் பாருங்கள், இங்கே பேடட் தான் இது ஆக்சுவலி. பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எம்ப்ராய்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. அது இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி காட்டுற மாதிரி 3D ஸ்டைலில் இருக்குது ஆக்சுவலி. அண்ட் ஷால் பார்த்தீங்கன்னா நல்லா லென்த்தியாக கொடுத்துருக்காங்க, ஹைட்டும் அதிகமாக கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா பொட்டானிக்கல் ஃபினிஷ் அழகாக இருக்குது. 2 பக்கமும் வந்து லேஸ் கொடுத்துருக்காங்க, லேஸ் ஒர்க்கு. ஓகே, இதோட ஹைட் எஸ் என் கொலுசு கொஞ்சம் மேலே இருக்குது, அவ்வளோதான். பட் அவ்வளோ அழகாக ப்ரீட்டியாக இருக்குது. தெரியுதா? இவ்வளோ தூரம் இருக்குது பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. கீழே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கீழே இந்த பேடட் வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க, கேன் வச்சுருக்காங்க இங்கே மட்டும். ஸோ நம்ம மூவ் பண்ணால் இப்படி பண்ணும்போது வச்சுக்கோங்க, அவ்வளோ அழகாக அந்த லெஹங்கா போட்ட மாதிரி ஃபினிஷிங் இருக்குது நம்மளுக்கு. அதுவும் கீழே மட்டும் அந்த பொட்டானிக்கல் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க டிசைன். அது இன்னும் ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது. எனக்கு சீரியஸ்லி ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இதுக்கு லைனிங் கொடுத்துருக்காங்க ட்ரெஸ்ஸுக்கு. அந்த கேன் விட கொஞ்சம் மேலே இருக்குது, அவ்வளோதான். அவ்வளோ ஃபுல் அண்ட் ஃபுல் லென்த்தியாக கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பேக் நெக் பாருங்கள், நாட் கொடுத்துருக்காங்க. டெப்த்லாம் தாராளமாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் இன்னர் தெரியுன்றது அவசியமே கிடையாது. ஏன்னா பேடட் இருக்கிறது இன்னும் நம்ம போடணும்னு அவசியம் கிடையாது. எங்கேயுமே குறை சொல்கிறதுக்கு இல்லை சீரியஸ்லி. ஏன்னா மேபி உங்களுக்கு வந்து சம்மரில் இல்லை வெயிலில் போகணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஸ்வெட்டிங் வந்து அப்சர்வ் பண்ணாத மாதிரியான ஃபேப்ரிக் இது. பட் உங்களோட ஸ்பெஷல் டேக்கு நீங்கள் போகணும்னு வச்சிங்கன்னா தாராளமாக வேர் பண்ணுங்கள். அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் தான் அவ்வளோ அழகாக தெரிவிங்க. ஏன்னா நான் ஃபீல் பண்ண, அதனால நான் சொல்கிறேன். நான் இதோட ஃபுல் வீடியோ பார்த்தலாமா எப்படி இருக்குன்னு. இல்லை 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 தப்பு தப்பு தப்பு. நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணல. இதை என்னங்க இது ட்ரெஸ்ஸு? இல்லை கேட்குறேன், என்ன ட்ரெஸ் இது? ஏங்க நான் ஏதோ பொட்டிக்கில் வாங்கியிருக்கேங்க. நான் தப்பாக கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். 1022 தானா? பிக்சர் ஆட் பண்ணியிருக்காங்க, அனிதா ஆட் பண்ணிக்க இதே ட்ரெஸ்ஸு ரிப்ளிகேட் பண்ணியிருக்காங்களா? என்னங்க இதை நம்புற மாதிரி அங்கே இருக்குது? யாராவது மீஷோவில் ஏதாவது சேல் பண்ணுவாங்களா? போங்க. என் காலே தெரில, தரையில் பரவலது ட்ரெஸ்ஸு அழகாக இருக்குது. ஒரு மாதிரி இந்த ஷேப்பில் வந்துருக்கு ட்ரெஸ்ஸு. கீழே மட்டும் அழகாக ஒரு பாணி கொடுத்துருக்காங்க. இங்கே என்னென்னா எம்ப்ராய்டிங் பண்ணியிருக்காங்க. ஷால் பாருங்க எவ்வளோ அகலம் பாருங்க, எவ்வளோ அதுக்கு மேலே நிற்குது. என்ன இது? இப்படிலாம் என்னைக்கா நடந்திருக்கா மீஷோவில்? இல்லை உங்களுக்கு நடந்திருக்கா? சொல்லுங்க பார்க்கலாம் நீங்களே. இல்லை இல்லை எனக்கும் இல்லை. நான் அந்த க்ரீன் கலர் ட்ரெஸ்ஸுக்கே இத்தனை நாள் ரொம்ப ஷாக்காக இருந்தேன். நான் ஏதோ எனக்கு தான் தெரியாமல் வந்திருக்கு போல் அப்படின்ட்டு.
தென் புரியல. அதுவும் அந்த கை பாருங்க, இங்க இவ்வளவு கொடுத்துட்டு பிளைனா இங்க ஓப்பனா கொஞ்சம் கொடுத்துருக்காங்க பாருங்க, கொஞ்சம் வைடா இப்படி கொடுத்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல எம்ப்ராய்டிங் பாருங்க, இதே எம்ப்ராய்டிங் தான் இங்க நெக்குக்கும் கொடுத்துருக்காங்க எனக்கு மினிமலிஸ்டா. இங்க சைட்ல லேஸ் ஒர்க்கு, கீழே ப்ளீட்டியா. இந்த ட்ரெஸ்ஸை நான் வந்து இந்த ரேஞ்சுக்கு வாங்கினது எனக்கு நான் நம்பவே முடியல. நான் ரேட் சொல்லலாம், மேபி நீங்கள் வந்து அதுக்கு மேலே நினச்சிருக்கலாம், இல்லை நான் மிந்த்ரான்னு சொன்னாலும் நீங்கள் நம்பியிருக்கலாம். அந்த மாதிரி இருக்குது இந்த ட்ரெஸ்ஸு. சொல்லுங்கள், இப்போ நான் வாங்கியிருக்கேன் இந்த மிந்த்ராவில் இந்த ட்ரெஸ் வாங்கியிருக்கேன்னா கண்டிப்பாக நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களா? எனக்கு இந்த ட்ரெஸ்ஸில் ஒன்றே ஒன்று 0.01% வந்து நான் பிடிக்கலன்னு சொல்லலாம்னா எதுனா, எனக்கு இந்த இடத்துல எனக்கு வந்து கட் வச்சு பண்ணது பிடிக்கல. இந்த இடத்துல வச்சுருக்கலாமான்னு எனக்கு தோணுது. ஏன்னா இது இவ்வளோ தூரம் வந்து பிளெயினாக டீ இருக்குல்ல, இதுக்கு பேட்டர்னும் கிடையாது நம்மளுக்கு. நீங்கள் சப்போஸ் நீங்கள் என்ன வேர் பண்ணுறீங்கன்னா பேடட் வச்சு இன்னும் வேர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி தெரியும், இல்லை ஃப்ளாட்டனாக இருக்கும். நான் பேடட் வச்சு இன்னும் வேர் பண்ணியிருக்கேன், இருந்தாலுமே கொஞ்சம் ஃப்ளாட்டனாக தான் இருக்குது. பட் இங்கே இப்படி இருந்துச்சுன்னா, இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே நம்மளுக்கு ஷேப்பாகவும் தெரியும் நம்மளுக்கு. அப்போது அப்படி இருக்கும், அப்படி இருந்திருக்கும். பட் ஸ்டில் பரவாயில்ல, எனக்கு இதுவே அப்படி இருக்குது. நான் ரொம்ப ஆசைப்படல, பட் நான் நினைக்கவே இல்லை இப்படி வரும்னு. நான் போட்டு விடுவோம் என்ன இப்போ வந்துட போதான்னு அப்படியே ஃபேப்ரிக் முக்கியா இருக்கும்னு நினச்சேன். ஃபேப்ரிக்லாம் நான் எப்பவுமே சொன்னேன், இந்த மாதிரி ட்ரெஸ்ல இந்த கட் பண்ணி வச்சு தச்சுப்பாங்கன்னு சொல்லி இந்த கட் வச்சு தச்சிருக்காங்க. ஒரு நியூட் பிங்க் ஷேட்ல இருக்கு. எங்க அக்கா என்ன பார்க்கல, என் அக்கா பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டுருவாங்க. என் அக்கா அவ்வளோ அழகா இருக்கேன். சீரியஸ்லி எனக்கு வந்து இந்த வருஷம் பர்த்டேக்கு நான் பிளான் பண்றேன். தெரில, காட் கிரேஸ் இந்த ட்ரெஸ் அப்போ அவைலபிளாக இருக்கானு தெரில, பார்க்கலாம். இந்த வருஷம் இந்த அழகான ப்ரீ ட்ரெஸ் நான் வேர் பண்ணுறேன்னா இல்லையானு நான் வந்து உங்களுக்கு ஒரு ஹாலில் போடுறேன், நான் இல்லை ஒரு ஷார்ட்ஸில் போடுறேன் நான் இந்த பர்த்டே விலாக. நான் எப்படின்னு பார்க்கலாம். டிசம்பர் மாதம் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. சரி பரவாயில்ல. சீரியஸ்லி நான் வந்து ரொம்ப ஹைப்பர் ஆகிட்டேன் நான். ஆனால் வேர்ட் ஃபார் த ஹைப். நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் வந்து ரொம்ப ஆசைப்பட்டீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வேர் பண்ணி பாருங்கள் வாங்கி. அவ்வளோ அழகாக இருக்குது. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நான் சீரியஸ்லி என் ஃபேஸே ரொம்ப பளிச்சுன்னு ஆயிடுச்சு எனக்கு. கம்ஃபர்ட் அவ்வளோ அழகாக கம்ஃபர்ட்டாக இருக்குது எனக்கு. ஒரு ஃபேப்ரிக் நேம் வந்து அவங்க மென்ஷன் பண்ணல. எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே ஓகே, நம்ம ஃபுல் வீடியோவில் பார்த்தல எப்படி இருக்குன்னு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது நான் வேர் பண்ணிக்க சகாரா செட் தான். எஸ், சகாரா செட் இது ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது. அண்ட் இட்ஸ் ட்ரெண்டிங், அதனால தான் நான் வந்து சூஸ் பண்ணேன் இந்த ட்ரெஸ்ஸில். நான் அப்போ பார்ட் மட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளெயினாக கொடுத்துருக்காங்க, கீழே மட்டும் அழகாக டிசைனாக ஒர்க்காக கொடுத்துருக்காங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இப்போ எப்படி மேலே ஃபுல்லாக பிளெயினாக கொடுத்து டிசைன் கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. டாப்புக்கு ரொம்ப அழகாக. இன்னும் இங்கே மட்டும் டைட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. இந்த ரேஞ்ச் பார்த்தா 1300 நல்லா இருக்கு. நல்ல ஒரு கலர், இன்னொரு கலர் அவைலபிளா இருக்கு, ரெட் கலர். அந்த கலர் கம்பேர் பண்ணும்போது எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்துச்சு, அதனால சூஸ் பண்ணேன். இதோட ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் மெட்ல கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு. அதுலயும் இந்த சில்வர் கலர்ல இந்த எம்ப்ராய்டிங் ஒர்க் கொடுத்து ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்லை அழகா ஒரு ஸ்டேட்மெண்ட் எனக்கு போட்டுக்கோங்க, ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கே. இது அழகா ஒரு பேர் பண்ணுறதுக்கு ஒரு பேண்ட் கொடுத்துருக்காங்க. அதோட ஃப்ரில்லே பாருங்க, ஒரு காலுக்கான பேண்ட்டுக்கு. வா, இதுக்கு லைனிங் கொடுத்துருக்காங்க. ஆப்வியஸா பேண்ட்டுக்கு அண்ட் டாப்புக்கும் லைனிங் கொடுத்துருக்காங்க. எனக்கு ரெண்டுமே பிடிச்சிருக்கு. நல்லா அந்த ப்ளீட்டா அந்த 3 லேயர்ஸாக கொடுத்துருக்காங்க பேண்ட்டு, அது ரொம்ப ஃபினிஷிங்காக தெரியுது. நைஸ். இதெல்லாம் ஒரு ஃபங்க்ஷனுக்குலாம் நம்ம ரொம்ப தாராளமாக வேர் பண்ணலாம். நம்ம ரிசப்ஷனுக்குலாம் வந்து கெஸ்ட்டாக போகணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வேர் பண்ணிட்டு போகலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இது ஒரு ஃபுல் வீடியோ பார்த்துலாமா எப்படி இருக்குன்னு. எஸ், அதுக்கு முன்னாடி ஒரு டிஃபால்ட் இந்த ட்ரெஸ்ல எனக்கு ஒன்று இருக்குது. இந்த இடத்துல மட்டும் எனக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு இதுதான் உங்களுக்கு டைட்னஸ்ஸு. இந்த இடத்துல மட்டும் எனக்கு டைட்டாக இருக்குது, ரெண்டு ஹேண்ட்ஸுமே. ஸோ அது மட்டும் தான் இந்த ட்ரெஸ்ல எனக்கு டிஸ்கம்ஃபர்ட். அதுவும் இங்கே இல்லை எனக்கு தெரியுதா உங்களுக்கு, இங்கே இல்லை. இங்கே மட்டும் தான் ஒரு டைட்னஸ் ரொம்ப கொஞ்சம் கொடுத்துருக்காங்க எனக்கு ரெண்டு கையிலுமே. அது மட்டும் தான் எனக்கு டிஸ்கம்ஃபர்ட். எனக்கு பாடி பார்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் கரெக்டாக இருக்குது. எனக்கு மீடியம்ஸ் ஆர்டர் பண்ணால் மீடியம்ஸ் தான் ரிசீவ் ஆயிருக்கு, கரெக்டாக இருக்குது எனக்கு. பேக்கில் நாட் ஒன்று கொடுத்துருக்காங்க. சி, நல்லா இருக்கு. இதோட ஃபுல் வீடியோ பார்த்தலாமா இப்போ.
நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது இன்றைக்கி எனக்கு லக்குன்னு நினைக்கிறேன். எனக்குன்னா ரொம்ப ஹாப்பி டேயாக இருக்குது எனக்கு. ஏன்னா ட்ரெஸ்ஸு எல்லாமே அவ்வளோ அழகாக வந்திருக்கு. ஒரு ஃபினிஷிங் பாருங்கள், வாவ், அது ரொம்ப அந்த லுக்கே என்ஹான்ஸ் பண்ணி காட்டுற மாதிரி இருக்குல்ல. இது ரேஞ்ச் பார்த்திங்கன்னா நான் வாங்கும்போது 789, இப்போ ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 869. எஸ், கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. பட் ஆனால் 1000 rupees கொடுத்தாலும் அது ஒர்த் ஃபார் மணின்னு சொல்லலாம், அந்தளவுக்கு இருக்குது. இது முன்னாடி பார்த்த மாதிரியே தான், அதே ஃபேப்ரிக் தான் இது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோ ஃபுல் ஹேண்ட் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் ஃபுல் ஹேண்ட் இல்லை, பட் அதெல்லாம் மாற்றவே இல்லைங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. அழகாக ஒரு எம்ப்ராய்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன டிசைன் கொடுத்துருக்காங்க அதே எம்ப்ராய்டிங் ஒர்க் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. நல்ல லென்த்தியான கான்ட்ராஸ்டான ஒரு கலரில், ரெட் கலரில் உங்களுக்கு வந்து லென்த்தியான ஷாலை கொடுத்துருக்காங்க. வா, இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா எனக்கு கால் கோல்ஸ் போடுவோம், கால் இந்த இடத்துல வந்து பதியுது, ஃபுல்லாக படுது. அந்த அளவுக்கு வந்து லென்த்தாக ஹைட்டாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அழகான கலர், அழகாக பாட்டில் க்ரீன் கலரு, இல்லை கான்ட்ராஸ்ட்டாக ஒரு ரெட் கலரு, ஹைலைட்டடாக இருப்போம் அங்கே இடத்துல. நம்ம இது வேர் பண்ணிட்டு போனாலும் வா சிம்பிளாக இருக்குது, எலகண்ட்டாக இருக்குது, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் போலங்க அந்த ட்ரெஸ்லாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஏன் பிடிச்சிருக்கு. எனக்கு மீடியம்ஸ் தான் ஆர்டர் பண்ணால் மீடியம்ஸ் தான் வந்திருக்கு. எனக்கு ஃபிட்டிங் கரெக்டாக இருக்குது எனக்கு. சி, இந்த மாதிரிலாம் ஏன் நிறைய பேர் வந்து ரிவ்யூ பண்ணி போடலான்னு எனக்கு தெரியல. பட் நான் ஒரு கெஸ்ட்டில் தான் நான் வந்து ட்ரை பண்ணேன். ஏன் இந்த வாட்டி நம்ம வந்து பொட்டிக் ஃபினிஷில் இருக்கிற மாதிரியான ட்ரெஸ்ஸை வந்து நம்ம ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வாங்கி போட்டேன். இதோட ஃபுல் வீடியோ பார்த்தலாமா எப்படி இருக்குன்னு. இது ஒரு ரேஞ்ச் 920 ஆஃப் சாரீ மாடல். இது அழகாக இருக்குது. இந்த ப்ளவுஸ் போட்டு நம்ம அதுக்கு மேலே சாரி போடும் போதிங்களா, ரெடி டு வேர் சாரீஸ் அந்த மாதிரியான பேட்டர்ன். இது ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து எனக்கு என்ன ஒரு கொஞ்சம் ஒரு ஆட் ஆன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது வந்து எனக்கு ஆரி ஒர்க்கில் பண்ணியிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும்னு எனக்கு தோணுது. அந்த கட் ஒர்க் ஒரு ஸ்டோனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லாத பண்ணியிருந்தா நீங்கள் 2000 சொன்னால் கூட அதெல்லாம் வாங்கியிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா அது ஒரிஜினல் பிக்சரே அது மாதிரி தான் பண்ணியிருக்காங்க அவங்க. நீங்கள் ரிப்ளிகேட் பண்ணியிருக்கீங்க, பட் ஆட்ஸ் ஆஃப் அதுக்கு செல்லர். அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் நீங்கள் அது மாதிரி பொட்டிக்கில் அது மாதிரி நீங்கள் சேல் பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த மாதிரி பண்ணுங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ சேல் பண்ணால் கூட வாங்குவாங்க தாராளமாக மக்கள். ஏன்னா ஃபினிஷிங் அவ்வளோ அழகாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. முந்திலாம் வச்சு கொடுத்துருக்காங்க, இங்கே ஸ்டிச் பண்ணிக்காங்க. ஸோ நமக்கு வந்து அளவும் அளவாது நம்மளுக்கு. ப்ளீட்ஸ் அதே அழகாக நிற்குது. சரிதா, பேக்கில் நோட் வச்சுருக்காங்க. சரிதா, நல்ல ஒரு மீடியமான ஒரு டெப்த்தில் கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் இது அப்படியே தனியாக வரும். இது நம்மளுக்கு இது நம்ம கழட்டிக்கலாம், நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் தான் இது. ஸோ எடுத்து கட்டிக்கலாம் நம்ம. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட ஹைட்டும் பார்த்திங்கன்னா கால் ஃபுல்லாக பிறகுது, தரையிலே பிறகுது. எனக்கு அந்த அளவுக்கு ஹைட்டாக இருக்குது. நல்ல ஒரு என்ன கலர், கத்திரிப்பூ கலராக, கத்திரிக்காய் கலர், ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் அப்கமிங் நிறைய இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. நான் 2வது வீடியோவில் போட நினச்சேன், பட் என்னோட எக்ஸைட்மெண்ட் ரொம்ப தாங்கலை. அதனால் இதே வீடியோவில் நான் போட்டு காட்டுறேன். ரொம்ப அழகாக இருக்குது. 920 தாராளமாக நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது இன்னொரு கலர் இல்லை, நான் மைக் போட்டிருக்கனால கொஞ்சம் தாழ்வாக இது வருது. இல்லைனா அழகாக ஒரு வி நெக்கில் இருக்கும். எல்லா நெக்கும் பார்த்திங்களா நல்லா ப்ராடாக கொடுத்துருக்காங்க. இது தாங்க ரொம்ப சிம்பிளுங்க. ரொம்ப நம்ம அஃபோர்டபுளாக கேட்டிங்கன்னா ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து ப்ராடக்ட் கிடைக்கும், நம்ம ஃபேப்ரிக்கும் கிடைக்கும். நீங்கள் கொஞ்சம் ரேஞ்ச் வச்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஹாப்பியாகிற அளவுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. சீசன் நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த ரேஞ்சுக்கு இதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு. 1000 rupeesக்கு 920 தாராளமாக வாங்கலாம். இதெல்லாம் என்ன பிடிச்சிருக்கு. நான் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் அப்கமிங் நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்குது, அதையும் நான் காட்டுறேன். வாங்க ஃபுல் வீடியோ பார்த்துலாம். இது முதல்ல ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த அழகான கலரில் இருக்கிற ஜிமிச்சோ ஸ்பேஸ் சில்க் அந்த மாதிரியான ஃபேப்ரிக்கில் கொடுத்துருக்க இந்த சாரீ. இந்த சாரீ கிடையாது, இந்த சுடிதார் செட் தான். இந்த ஃபேப்ரிக் பார்த்தோன்னே எனக்கு சாரீ மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா நம்ம சாரீ தான் இதுக்கு நம்ம ரிவ்யூ பார்த்துருக்கணுமா, அதனால் சாரீ வந்துருச்சு எனக்கு. இதோட கலர் ரொம்ப அழகாக இருக்குது. இல்லை இன்னொரு கலர் இருக்குது, ஒரு டார்க் மெரூன்னு சொல்லாமா இல்லை வந்து பர்பிள் சொல்லாமான்னு தெரியல. எனக்கு நேரில் பார்த்தா நமக்கு தெரியும், அதனால எனக்கு அது சொல்ல தெரியல. எனக்கு அதில் மென்ஷனும் பண்ணல. இது ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஸ்லிட் கொடுத்துருக்காங்க, இங்கேருந்து ஸ்லிட் கொடுத்துருக்காங்க, இங்கே ப்ளீட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வேறு ஒரு 4 ப்ளீட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்லிட்டை கீழே வந்து நம்மளுக்கு கீழே லைனிங் கொடுத்துருவாங்க, உள்ள அதுக்குள்ளே ஒரு லைனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ திக்காக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இங்கே மேலே லைனிங் கொடுத்துருக்காங்க. ஃபுல் இங்கே பிளெயின்னு நினச்சிக்காதீங்க. இங்கே டிசைன் கொடுத்துருக்காங்க ஷோல்டரில்.
ஹைலைட்டு. இங்கே அழகான ஒரு வீநெக். இந்த வீநெக்கில் வந்து ஒரு பைப்பிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க. இந்த கலர் எம்ப்ராய்டிங் கலர் பார்த்திங்கன்னா லைட் ரொம்ப 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 லைட் கலர் கோல்டனில் இருக்குது. கோல்டன் லைட் டோனில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இது நம்ம சில்வர்னும் எடுத்துக்கலாம், இல்லை கோல்டனும் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. பட் ஆனால் என்னென்னா இந்த கலருக்கு ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி தெரியுது. அதுதான் எங்கள் ஹைலைட். நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இது அழகான கலரு, நல்லா இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி சம்கி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. எங்கேயுமே எனக்கு குத்துற ஃபீல் இல்லை, எனக்கு கையிலையும் குத்துற ஃபீல் இல்லை. எனக்கு இந்த மாதிரி நம்ம குத்தி இன்டென்ஷனாக இப்படி பண்ணால் தான் எனக்கு வந்து ஏதோ ஒரு உறுத்துற மாதிரி இருக்கே தவிர மற்றபடி எனக்கு எதுவுமே தெரில. எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இந்த ஃப்ரண்ட்டில் ஸ்லிட் கொடுத்தது ரொம்ப அழகாக இருக்குது. இது ரேஞ்ச் பண்ணால் 1666. ஓகே, தாராளமாக வாங்கலாம். ஏன்னா ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. ஒர்க்கும் அழகாக கொடுத்துருக்காங்க. இது பேடட். இது ஸோ பேடட் கூட கொஞ்சம் வந்து டவுனாக இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் என்ன டைலர்கிட்ட சொல்லி உங்களோட எந்த கரெக்டான சைஸோ அந்த கரெக்டான சைஸுக்கு வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பட் மற்றபடி எனக்கு வந்து எந்த பேடனும் எனக்கு வந்து இஷ்யூவாக தரல எனக்கு. பட் நான் கொஞ்சம் லோவாக இருக்குது, அவ்வளோதான். இங்கே இருக்குது, இங்கே இருக்கணும், கொஞ்சம் லோவாக இருக்குது, அவ்வளோதான். மேபி அங்கே அவங்க ஸ்டிச் பண்ணியிருக்க மாட்டாங்க, அதனால் அப்படி இருக்கலாம். நம்ம ஒரு ஸ்டிச்சஸ் அந்த மேலே கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக அந்த எந்த ஸ்பேஸில் வேணுமோ அந்த ஸ்பேஸில் நிற்கும் நம்மளுக்கு. எனக்கு பிடிச்சிருக்குது. ஃபுல் வீடியோ பார்த்தலாம் எப்படி இருக்குன்னு. நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது அழகான கலரில். எனக்கு என்ன சொன்னே தெரில. எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, என்ன இந்த வாட்டி எல்லாமே நல்ல கலராக இருக்குது, நல்லா இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது ட்ரெஸ் அப்படின்னாங்க. அந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க எங்கள் அம்மா எந்த அளவுக்கு நோட் பண்ணியிருக்காங்கன்னு. ரொம்ப அழகாக இருக்குது. நானும் ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கேன் இந்த வீடியோ ஃபுல்லு. நான் பார்த்தா நான் ஆர்டர் போட்டேன். பட் ஆனால் எனக்கு எதுவுமே டிசப்பாயின்மெண்ட் ஆகாமல் வந்திருக்கிறதுக்கு தேங்க்ஸ் ஃபார் த செல்லர், தேங்க்ஸ் ஃபார் மீஷோ. இது எதுவுமே ஸ்பான்சர்லாம் கிடையாதுங்க, நானாக வாங்கினது, சொந்த காசு தான் வாங்கினது. ஸோ அதனால் ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இது இந்த கலரே பாருங்கள், மிட் க்ரீன் கொடுத்துருக்காங்க. இதில் ஓரளவு 4 கலர்ஸ் இருக்குது. பிளாக்கு, பிங்க்கு அண்ட் வந்து டார்க் க்ரீன், பாட்டில் க்ரீன் சொல்லாமல் அந்த க்ரீனு அண்ட் இந்த மின்ட் க்ரீனில் இருக்குது. இதோட ப்ளீட்ஸு யாராக இருந்தாலும் விளையாடாமல் இருக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கான ப்ளீட்ஸு தெரியுதா? இது வரைக்கும் நான் வந்து எந்த ட்ரெஸ்ஸுமே இவ்வளோ தூரம் ஸ்லிப் பண்ணதில்லை. எந்த அளவுக்கு இருக்குன்னா பார்த்துக்கோங்க. எனக்கு க்ரௌன் மோடு தான் இல்லை, மற்றபடி வந்து ஐ ஃபீல் லைக் அ குயின். எஸ், நான் பேர் ஜமுனா ராணின்றதுனால நான் ராணி மாதிரி தான் நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன். இப்போ தான் நான் ஒரு ராணியாக உணர்ந்த தருணம் இந்த ட்ரெஸ்ஸுனால. ஒரு பெண்ணாக உணர்ந்த மாதிரி ஒரு ராணியாக உணர்ந்த தருணம் இது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல ஒரு ப்ளீட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 4 டயர், இது 4 டயர் வச்ச மாதிரி ஒரு ட்ரெஸ். இது அனார்கலியும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. 1427. வாங்கலாம் தாராளமாக வாங்கலாம். சில்வர் கலரில் ஒரு எம்ப்ராய்டிங் கொடுத்துருக்காங்க. அங்கங்கே அந்த பேர்ல் ஒர்க்ஸ், பேர்ல் ஒர்க்ஸு இங்கே நெக்லையும் கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபுல்லு மற்றபடி கீழே ஃபுல்லு இதுக்கு வரைக்கும் தான் டிசைன்ஸு. இது கீழே ஃபுல்லாக தான் செல்ஃப் ஒர்க்கு, அதான் அந்த டயர் ஒர்க் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். நல்ல ப்ராடான நெக்கு, அழகாக இருக்குது. இங்கே அழகாக பெரிய ஸ்டேட்மெண்ட் இயரிங் போட்டிருக்கேன். ஏதோ மீஷோவில் வாங்கினது தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹேண்ட்ஸை பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக பேர்ல் ஒர்க் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குல்ல. எங்கேயுமே டீட்டெயிலிங் கொடுக்காமல் இல்லைங்க. பொட்டிக் ஃபினிஷிங் எல்லாம் செல்லெல்லாம் பொட்டிக்னு நினைக்கிறேன். அவ்வளோ அழகாக ப்ளீட்ஸு தெரியுதா உங்களுக்கு? ஒன்றும் சளிச்சது இல்லைன்ற மாதிரி அந்த ப்ளீட்ஸை கொடுத்துருக்காங்க அடுத்ததுக்கு. அண்ட் மோரோவர் என்ன, இந்த ஃபேப்ரிக் ஜார்ஜெட் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. எனக்கு நேரம்லாம் இல்லை, நல்லாவே இருக்குது, தாராளமாக வாங்கலாம். எனக்கு இதுக்கு லைனிங் கொடுத்துருக்காங்க. சூப்பர். டாப்போட ஹைட் பார்த்தீங்கன்னா கொலுசு போகிறோம்ல அந்த அளவுக்கு வந்து நம்ம டச் ஆகுது. அது கொஞ்சம் ஹேங்கிள் லென்த்தில் வந்து லைனிங் இருக்குது. பேண்ட் பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்ட்ரெயிட் பேண்ட் போடணுன்னுக்காக கொடுத்துருக்காங்க. ஷாலும் பார்த்தீங்கன்னா ஜார்ஜெட் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ஐ லவ் திஸ். பட் ஆனால் கொஞ்சம் டெலிகேட்டாக வச்சுக்கணும், நம்ம பார்த்து வச்சுக்கணும், ரொம்ப பார்த்து வச்சுக்கணுன்ற மாதிரியான ட்ரெஸ் இது. எதுக்காகனா பீட்ஸ் ஒர்க்லாம் இருக்குன்றதுனால இல்லையா மாட்டி வந்து அரை சான்சஸ் இருக்குது. முத்து வந்து லாக்குங்க. இது முத்துலாம் பார்த்திங்கன்னா லாக் பண்ணி வச்சுருக்காங்க, தெரியுது அவங்களுக்கு? ஒரு முத்துமே லாக்கு. ஸோ நம்ம வந்து இது இழுத்தா வந்துடும், ட்ரெஸ்ஸே கிழிஞ்சிரும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி லாக் தெரியுதா? இதுதான் பீட்ஸு லாக்கு. ஸோ ஒன்றுமே லாக் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் யாராவது பிடுங்க ட்ரை பண்ணாங்கன்னா ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிடும். அதனால் பார்த்து ட்ரை பண்ணுங்கள், பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன் முடிச்சுக்க ஃபுல் வீடியோ பார்த்தலாம் எப்படி இருக்குன்னு.
லாஸ்ட் டைம் ஃபைனலாக பார்க்க போகிறது இந்த ஆலிவ் க்ரீனில் இருக்கிற இந்த ட்ரெஸ் தான். எனக்கு மேலே 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 எதுவுமே டிசப்பாயின்மெண்ட் ஆன மாதிரி இல்லை. எங்கள் வீட்டில் எங்கள் அக்காவும் எங்கள் அம்மாவும் பார்த்துட்டு ட்ரெஸ்ஸை சொல்கிறாங்க, என்ன எல்லாமே ஒரு நல்ல கலர்லாம் இருக்குது, நல்லா ரொம்ப கிராண்டாக தெரியுது, ரொம்ப மீஷோவில் எடுத்த மாதிரி தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இதோட டிசைனை பாருங்கள், நெக் டிசைனு டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஒரு என்ன சொல்கிறது, எனக்கு ஒரு கிராஸ் நெக் கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குது. இதுக்கு வந்து டீட்டெயில் நீங்கள் எவ்வளோ அழகாக கொடுத்துருந்தாங்கன்னா நோட் பண்ணி பாருங்கள். இங்கே எம்ப்ராய்டிங் கொடுத்துருக்காங்களா, இங்கே லைனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது குத்தக்கூடாதுக்காக அந்த மாதிரி டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இது வந்து கட் ஒர்க் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க, குட்டியும் மைண்டாக தெரியுது அவங்களுக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து மைனூட்டாக கொடுக்குறாங்க, ரொம்ப அழகாக இருக்குது. இன்றைக்கி இங்கே நெக்லேயும் வந்து அங்கங்கே அந்த மைனூட்டாக அந்த கட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. இங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதெல்லாம் கட் ஒர்க் ஸ்டோன் தான். இது ஹேண்ட்ஸில் ஃபுல் ஹேண்டு தாராளமாக எனக்கு இது வரைக்கும் இப்படி வந்திருக்கா. நீங்கள் பாருங்கள் இவ்வளோ தூரம் கொடுத்துருக்காங்க ஹேண்ட்ஸ்லாம். இங்கே ஜஸ்ட் நம்ம டைட் கூட பண்ணிக்கலாம், ரொம்ப அழகாக நிற்கும். இப்படி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இது இந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1459. இது நான் 1259க்கு 299 வாங்கினான்னு தெரியல நான். பட் ஆனால் நல்ல இதில் வாங்கியிருக்கேன் நான். பட் ஆனால் இப்போ ரேஞ்ச் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நீங்கள் எதாவது ஆஃபர் பீரியட் போகும்போது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கொலுசுக்கு மேலே போடுற இடத்துக்கு மேலே இருக்குது, அவ்வளோதான். ஆங்கிள் கீழே இருக்குன்னு சொல்லாமல் ஓகே. இது என்ன ரொம்ப ஹைலைட்னா, இது வந்து அனார்கலி தான். இங்கே அனார்கலி கிடையாது, இங்கே சைடில் ப்ளீட் தெரியுதா உங்களுக்கு. நான் எதுவுமே பண்ணல, இங்கே பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு, இங்கே மட்டும் சைடில் இப்படி கொடுத்துருக்காங்க. ஓ பைகா, அவ்வளோ அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. அடாடா, இதுக்கு பேக்கில் நாட் கொடுத்துருக்காங்க, நல்லா டீப்பு கொடுத்துருக்காங்க, நல்லா ஒரு அழகான பேடல் ஒர்க் கொடுத்துருக்காங்க. எஸ் பேடல் தான், நான் பேடல் போட்டிருக்க மாதிரியே இல்லை, கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. இந்த ட்ரெஸ்ஸை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நானும் ஸ்டேஜ் ஷோவில் நின்று நான் ஸ்பீச் கொடுக்குற மாதிரி இருக்குது. பட் சீரியஸ்லி வந்து எனக்கு அங்கே இப்போ தான் நான் வந்து ரிவ்யூஸ் பார்க்குறேன். ரிவ்யூலேயே நிறைய பேர் வந்து அவ்வளோ சூப்பரான ஃபேப்ரிக், அவ்வளோ சூப்பரான ஃபிட்டிங்கில் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. எஸ், நான் மீடியம்ஸில் ஆர்டர் பண்ண மீடியம்ஸ் தான் ரிசீவ் ஆகிருக்கு எனக்கு. இதோட ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா ஜார்ஜெட் மெட்டீரியல் தான். ஜார்ஜெட் மெட்டீரியல் மேலே செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. ப்ரீவியஸாக பார்த்தோம் பார்த்தீங்களா அந்த பட்டர்ஃப்ளை ட்ரெஸ்ஸு, ஏன் பட்டர்ஃப்ளைனா அவ்வளோ பெருசாக இருக்குல்ல, அதனால் பட்டர்ஃப்ளை ட்ரெஸ்ஸு அதை விட ஸ்மூத்தாக இருக்குது இந்த ட்ரெஸ்ஸு. இது லைனிங் கொடுத்துருக்காங்க. லைனிங்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஆங்கிள் லென்த் வரைக்கும் இருக்குது. அதே ஃபேப்ரிக்கில் பேண்ட்டும் கொடுத்துருக்காங்க. பேண்ட் பேருக்குன்னு கொடுத்துருக்காங்க. பட் நல்லா இருக்கு, எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. நன்றி மீஷோ. அழலடா அழ மட்டும் நான் ஆனந்த கண்ணீர் அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் தேங்க் காட், சீரியஸ்லி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. நீங்கள் யாராவது பர்த்டே கேர்ள் இப்போது அப்கமிங் பர்த்டே இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா, இல்லை யாருக்காவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லை உங்கள் சிஸ்டர்ஸ்க்கு அந்த மாதிரி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து சிஸ்டர்ஸ்க்கோ ஃப்ரெண்ட்ஸுக்கோ வந்து நீங்கள் கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, மீஷோவில் வந்து இந்த ஹாலில் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை நீங்கள் கிஃப்ட் பண்ணி பாருங்கள். தே வில் பி ஸோ ஹாப்பி. சீரியஸ்லி சொல்கிறேன் நான், தே வில் பி ஸோ ஹாப்பி. எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. இதில் என்ன இங்கே பாருங்கள், சைடில் வந்து ஜிப் கொடுத்துருக்காங்க. இது வந்து லிட்டரலி வந்து ஒரு பொட்டிக்கில் தான் கொடுப்பாங்க இந்த மாதிரி ஜிப். எதுக்காகனா நான் மேலே போகும்போது பர்ஸ் சைஸ் வந்து ஃபிட்டிங்காக இருக்கணும். ஸோ இது இங்கே டைட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே இறங்காது, இங்கே இதுக்கு மேலே எனக்கு பர்ஸில் இறங்காது. ஸோ இங்கே ஜிப் கொடுத்துட்டு இது ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம போட்டதுக்கப்புறமா இங்கே ஃபிட்டிங் போடணும். அப்போ நம்ம டைட்டாக ஃபிட்டிங்காக இருக்கும். தெரியுதா, ஏன் நான் பொட்டிக் ஃபினிஷிங் சொல்கிறேன், அந்த மாதிரி இருக்குது. அப்படி இருக்கு எனக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. ஐ லவ் திஸ். நீங்களும் யாரெல்லாம் வாங்குறீங்க அண்ட் வந்து எத்தனை பேர்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு நானும் இந்த மாதிரி நான் எக்ஸைட் ஆன மாதிரி நீங்களும் ஏதாவது எக்ஸைட் ஆனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ப்ளீஸ் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நான் வேர் பண்ணியிருக்க ட்ரெஸ்ஸோட ஃபுல் வீடியோ பார்த்துலாம் வாங்க.
வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பார்த்த ட்ரெஸ்ஸஸ்லாம் எனக்கு ரொம்ப 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 பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். நான் அதை படிக்கவும் அதில் கேட்கவும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சந்திக்கலாம். ஆரி ஒர்க் ப்ளவுஸ் மெட்டீரியலுக்கு வந்து நீங்கள் எப்படி சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே மாதிரி மற்ற வீடியோக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இதோட தாழ்மையான வேண்டுகோள். இதே மாதிரி நெக்ஸ்ட் கண்டிப்பாக சந்திக்கலாம். இதில் ஏதாவது ஃப்ளாஸ் இருந்தால் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். நான் இதில் எந்த ஃப்ளாஸும் எனக்கு கிடையாது. சீஸாக தான் சொல்ல நான் அவ்வளோ நல்லா இருக்குது, அவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். அண்டில் பை ஃப்ரம் உங்கள் ஜமுனா. நன்றி, வணக்கம், பாய் மக்களே.